Hi friends, welcome to Rinsers. ரேசன் பருப்பை வச்சு சூப்பரான தால் சைடிஸ் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் இங்கே எடுத்து வச்சுருக்கிறேன். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு குக்கரில் ரேஷன் பருப்பு, துவரம் பருப்பு ஒரு கப் எடுத்து அதில் ஒரு ஸ்பூன் பாசிப்பருப்பையும் சேர்த்து நல்லா சுத்தம் பண்ணி கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதை நம்ம குக்கரில் சேர்த்துப்போம். இது கூட கட் பண்ணி வச்ச பூண்டு நம்ம உரித்து கட் பண்ணி இதில் சேர்த்துப்போம். இது கூடவே ஒரு பெரிய தக்காளி அதை 4 கட் பண்ணி 4 கட் பண்ணி இதில் சேர்த்துக்கிறேன். 2 பச்சை மிளகா கீரி போட்டுக்குவோம். இது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா ரஃப்பாக கட் பண்ணி போட்டுக்கலாம். பொடியாக கட் பண்ணணுன்னு இல்லை, சும்மா 4 கட் பண்ணி இது கூட சேர்த்துப்போம். இப்போ இதுக்கு நம்ம தண்ணி சேர்த்தலாம். நான் 1 கப் பருப்பு எடுத்ததுனால 2.5 கப் தண்ணி சேர்க்குறேன். 1 கப் பருப்புக்கு 2.5 கப் தண்ணி இந்த கிரேவிக்கு கரெக்டாக இருக்கும். ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் கரெக்டான ஸ்ட்ரக்சரில் இருக்கும். 2.5 கப் நான் இதில் சேர்த்துருக்கேன். இது கூடவே நம்ம இப்போவே உப்பை சேர்த்துடலாம். 1 ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துப்பேன். பின்னாடி உப்பு பத்தலைன்னா பின்னாடி சேர்த்துக்கலாம். ஆனால் இது கரெக்டாக இருந்தது இந்த உப்பு. இது கூட ஒரு 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். நம்ம வேறு எதுவும் சேர்க்கல, வேறு மசாலா எதுவுமே சேர்க்கல, வெறும் மஞ்சள் மட்டும்தான். இது கூட நம்ம பருப்பு பொங்காமல் இருக்கணுன்றதுக்காக 1 ஸ்பூன் எண்ணெய், அது என்ன வேணால் இருக்கலாம், நம்ம நல்லெண்ணெய், கடலெண்ணெய், சன்ஃப்ளவர் ஆயில் எது வேணால் இருக்கலாம். நம்ம அதை ஆட் பண்ணி இப்போ நம்ம இதை அடுப்பில் வச்சிடலாம். லாக் பண்ணி ஹை ஃப்ளேமில் வச்சு நல்ல ப்ரெஷர் வந்ததுக்கப்புறம் வெயிட் போட்டு சிம்மில் வச்சுட்டு ஒரு 2 விசில் போட்டுருங்க. 2 விசில்லே இது சூப்பராக ரெடியாகி வந்துடும். ஓகே, நல்லா இந்த ப்ரெஷரெல்லாம் எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறமா திறங்க. கொஞ்சம் பொறுமையாக எல்லாத்தையும் ப்ரெஷர்லாம் வெளியே போனதுக்கப்புறம் நம்ம திறந்துக்கலாம். அவ்வளோதான், டக்குன்னு ரெடி ஆகிடுச்சு நம்ம தால். இதுக்கப்புறம் நம்ம தாளித்து கொட்டுறது மட்டும்தான். ஓகே, தாளிக்கிறதுக்கு ஒரு கடாயில் ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் சேர்த்துருக்கிறேன். அது நல்லெண்ணெய் எண்ணெய் வேணால் இருக்கலாம். நான் இப்போ சன்ஃப்ளவர் எண்ணெய் சேர்த்துருக்கேன். அது கூட கடுகு போட்டு வெடித்தோன்னே 2 காஞ்ச மிளகா கட் பண்ணி இதில் சேர்த்துட்டு இது கூட நம்ம 1 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துப்போம். அது இந்த தாலுக்கு நல்லா வாசமாக இருக்கும். இது கூட நம்ம சின்ன வெங்காயம் 4 எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை உரித்து கட் பண்ணி இதில் சேர்த்துப்போம். இது கூடவே ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இது நல்லா வதங்கட்டும். இது வதங்கினதுக்கப்புறம் நம்ம பருப்பில் சேர்த்துறது மட்டும்தான். அவ்வளோதான், நமக்கு தால் ரெடி ஆகிடுச்சு. நம்ம ரேஷன் பருப்பை வந்து வேஸ்ட் பண்ண வேண்டாம். இது போல் செஞ்சு நம்ம சைடிஷாக வச்சுக்கலாம். அது ரைஸு சப்பாத்திக்கெலாம் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அதுதான் நல்லா தாளிச்சாச்சு. நம்ம வந்து பெருங்காயம் இதில் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம தாலில் கூட 1 ஸ்பூன் பெருங்காயம் போட்டுட்டு நம்ம இதை தாளிச்சது அது மேலே ஊற்றிக்கலாம், நல்லாயிருக்கும். இப்போ நான் இதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவு மிளகா பொடி சேர்த்துருக்கேன். மிளகா பொடி வந்து ஆப்ஷனல் தான். இது சேர்க்கும்போது நல்லா கலரும் நல்லா டேஸ்ட்டும் கொஞ்சம் காரமாக இருக்கும், நல்லாயிருக்கும். ஓகே, நம்ம அதை போட்டு அது மேலே சூடாக தாளிச்சதை அதில் போட்டுருவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தால் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. தால் வித் சப்பாத்தி சூப்பரான காம்பினேஷன். மறக்காமல் நைட் டின்னருக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, தோசைக்கு கூட சூப்பராக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.